வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன வீடியோவில் பார்க்க போகிற படம் ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியான ஒரு மலையாள படமான ஆழப்புழா ஜிம்கானா படத்தை தான் நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம தள்ளுமாலா ஃபேம் கலீல் ரஹ்மான். இந்த படத்தில் நெஸ்லன், லுக்மன் அவரன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனான நெஸ்லன் அவரோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 12th ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாருமே ஃபெயில் ஆயிடுறாங்க. ஒருத்தர் மட்டும் பாஸ் ஆயிடுறாரு. ஸோ வாழ்க்கையில் அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நெஸ்லன் ஒரு ஐடியா தராரு. நம்ம பாக்ஸிங் கற்றுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா காலேஜில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி ஒரு பாக்ஸிங் கிளப்பில் சேர்றாங்க. அதுதான் நம்ம ஆழப்புழா ஜிம்கானா. அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாமல் அந்த பாக்ஸிங் அவங்க லைஃப்பில் என்ன ஒரு இம்பேக்டை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு ஜேர்னி தான் இந்த படத்தோட கதையை நம்ம இங்கே சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நெஸ்லனோட பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் கூட நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. குறிப்பாக நெஸ்லனோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட அந்த குட்டி குட்டி கவுண்டர்ஸாக இருக்கட்டும், அவரோட அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நம்ம இங்கே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது போக இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கோச்சாக வர்ற நம்ம லுக்மன் அவரனோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஆங்கிரி மேனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் ஒரு மெச்சூரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, நம்ம இங்கே கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த படம் டெக்னிக்கலாக ஒரு சூப்பர் ரிச்சான படம். குறிப்பாக இந்த படத்தோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஷ்ணு விஜய் ரொம்ப பிரமாதமாக போட்டிருந்தாரு. எல்லா சாங்ஸுமே எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோருமே படத்தை அவ்வளோ சூப்பராக எலிவேட் பண்ணி காட்டுச்சு. இந்த படத்தோட எடிட்டிங் அண்ட் ஆக்ஷன் கொரியோகிராஃபி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகி செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸில் ரொம்ப ஹை மூமெண்ட்டாக ஒர்க் ஆச்சு. படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைனும் சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப கிராண்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லையும் ப்ரீ கிளைமேக்ஸ்லையும் ஒர்க் ஆன அந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு தேட்டரில் நீங்கள் ஃபுல் ஆடியன்ஸோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 12th ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சீன்ஸில் ஆரம்பித்து அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் பாக்ஸிங்கை சூஸ் பண்ணி இவங்க அந்த பாக்ஸிங்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பாக்ஸிங் சீன்ஸை எலிவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணி அந்த இன்டர்வல் பாயிண்டில் இதுதான் இன்டர்வல், செகண்ட் ஹாஃபில் அந்த காம்படிஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே அந்த காம்படிஷனில் தான் போகுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு என்ஜாயபிளான ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்மே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எனக்கு என்ன பிரச்சனையாக பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் கொஞ்சம் லேக் அடிச்சதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். என்னதான் தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளே கதை பெருசாக மூவ் ஆகாமல் அந்த காம்படிஷனுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சோ, இனி கொஞ்சம் வேறு ஏதாச்சும் கேரக்டர்ஸ் வச்சு எமோஷன் வைஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் நல்லிஃபை பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃபில் இவங்க வச்ச அன்எக்ஸ்பெக்டடான தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் அண்ட் காமெடி சீன்ஸ் அண்ட் எலிவேஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக செகண்ட் ஹாஃபை கொண்டு போய் படத்தை நீட்டாக முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த தள்ளுமாலா படத்தில் வரக்கூடிய அந்த தியேட்ரிக்கல் ஃபைட், இந்த ரிசப்ஷன் ஃபைட், அதுக்கு நிகராக ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்காங்க. அது எதனால நீங்கள் பாருங்கள். அந்த சீன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது முடிச்சுட்டு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு எமோஷ்னல் சீன் சொல்ல முடியாது, ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி சீன் வச்சுருப்பாங்க. அந்த இம்பேக்ட் படம் கொடுத்தது படத்தை பியூட்டிஃபுல்லாக எண்ட் பண்ணி இது ஒரு நல்ல படமாக கொடுத்துட்டாங்க, நம்ம இங்கே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தோட டியூரேஷன் ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் ஓடுது. கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் தான் நான் சொன்ன மாதிரி அந்த கதையை நகராத இடத்துல சில இடத்துல கட் பண்ணியிருக்கலாம். இது போக ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வராங்க. அவங்களோட கேரக்டர் இந்த படத்துக்கு எதுக்கு தேவைன்னு எனக்கு தெரியல. அந்த நெஸ்லனோட ஒரு ஜேர்னியை காட்டுறாங்க, அதுக்கு அவங்க ஃப்ரெண்டாக இவங்களை யூஸ் பண்ணுறாங்க. பட் அது கிளைமேக்ஸ்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி எங்கேயுமே அந்த கேரக்டர் திரும்பி வரவே இல்லை. ஸோ அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே இந்த படம் கொஞ்சம் கிறிஸ்பாக எடுத்துருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு அபோவ் ஆவரேஜ் டு ஆவரேஜ் கைண்ட் ஆஃப் ஒரு செகண்ட் ஹாஃப். ஆனால் இந்த படத்தை முடித்த விதம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த படம் நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படம் ஒரு U சர்டிஃபைட். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.25 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்மளோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன்ட்.